ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்க எல்லாரும் சேஃபாக இருங்க. உங்களுக்கு தேவையான தண்ணீர், ஃபுட், ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த மீன் டைம் நம்ம சென்னை இப்படி வெள்ளக்காடாக மூழ்கி கிடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நல்லா யோசிச்சு வரப்போகிற எலெக்ஷனில் உங்களோட பதிலை சொல்லுங்கள். ஸோ டாபிக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸாம்லாம் பக்கத்தில் வந்துடுச்சு. ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. பட் நிறையா சிலபஸ் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பார்க்கின்சன் லா நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் அப்ளை பண்ணுறது மூலிமா இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்ப்பீங்க. எப்படி இந்த இருக்கிற கம்மியான டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, எப்படி நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்மளோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி பூஸ்ட் பண்ணுறது, கம்மியான டைம் பட் நிறைய சிலபஸ் இருக்குது, எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கிறது. பிகாஸ் ஹார்ட் ஒர்க் தேவை தான், பட் ஸ்மார்ட்டாகவும் நம்ம சில நேரம் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. பார்க்கின்சன் லா ஸ்டேட்ஸ் தட் ஒர்க் எக்ஸ்பேண்ட்ஸ் டு ஃபில் த அவைலபிள் டைம் ஃபார் இட்ஸ் கம்ப்ளீஷன். ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஒதுக்குறோமோ அந்த வேலை முடிகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஒதுக்குறோமோ அந்த வேலை முடிகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். இந்த பெர்செப்ஷன் இருக்குல்ல, அதாவது இவ்வளோ டைம் நமக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த பார்வை தட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த பேஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க். ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு டைம் லைன் ஒரு 1 வீக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று, ஓகே 1 வீக் இருக்குது, ஸோ தினமும் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்டில் ஒரு கேல்குலேட் பண்ணி தினமும் இவ்வளோ ஒர்க் முடிச்சு 1 வீக் டைமில் நம்ம அந்த ப்ராஜெக்டை முடிச்சிடுவோம். 2வது, கடைசி நாள் வரைக்கும் வச்சு அந்த கடைசி நாளில் மொத்தமாக உட்காந்து அந்த ப்ராஜெக்டை பண்ணுறது. பட் இங்கே தான் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம். இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க மறந்துடுறோம். உண்மையிலே அந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு நமக்கு 2 இல்லை 3 நாள் தான் தேவைப்பட்டிருக்கும். பட் 1 வீக் இருக்குது, 1 வீக் நமக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம அந்த ஒர்க்கை 1 வீக் எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிப்போம். ஸோ இங்கே தான் பார்க்கின்சன் லா என்ன சொல்லுது அப்படின்னா, கரெக்டாக நம்ம டைம் அலாட் பண்ணுறது மூலயமா இந்த மாதிரி தேவையில்லாத இல்லை, இந்த மாதிரி அன்னெசரியாக நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் எஃபெக்டிவாக ரொம்ப ப்ரொடக்டிவாக ஒரு ஒர்க்கை முடிக்கலாம் அப்படின்னு. இப்படி நம்ம பார்க்கின்சன் லாவை நம்மளோட ஸ்டடீஸில் யூஸ் பண்ணுற மூலிமா அன்னெசரியான டைமை நம்மளால் தடுக்க முடியும். அதுபோக எஃபெக்டிவாக ஷார்ட் டைமில் நிறைய போர்ஷன் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த பார்க்கின்சன் லாவை நம்ம யூஸ் பண்ணுற மூலிமா நம்மளோட காலேஜ் கிரேட்ஸ், நம்மளோட மார்க்ஸை நல்லாவே பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நமக்கு பார்க்கின்சன் லா அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் 2 விஷயம் பண்ண போகிறீங்க. சோம்பேறி படாமல் பண்ணணும். மொதல் விஷயம் ரியலிஸ்டிக்கான ஸ்டடி கோல்ஸை வச்சுக்கிறது. நம்ம யாரும் சிட்டி கிடையாது. ஸோ ஒரே நாளில் நம்மளால் மொத்த புக்கையும் படிக்க முடியாது. இது நம்ம பசங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம எக்ஸாம் முந்தின நாள் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுனால நமக்கு இருக்கிறதே ஒரு நாள் தான். ஸோ நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த ஒரு நாளில் மொத்த சிலபஸையும் நம்ம படித்து தான் ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு அன்ரியலிஸ்டிக்கான கோலை எப்போயுமே செட் பண்ணாதீங்க. இது நம்மளை நிறைய நேரம் டிமோட்டிவேட் பண்ணும். மொத்த சிலபஸையும் பிரேக் டவுன் பண்ணுங்கள். ஸோ கிரியேட் ஸ்பெஷல் ஸ்டடி செஷன்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் எந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைம் டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இது நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னா, ஒரு ஸ்டடி டைம் டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட்டிங் ஸ்டடி ஸ்கெடியூல் ஆர் டைம் டேபிள். ஸோ எப்படி ஒரு ஸ்டடி டைம் டேபிளை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சிம்பிளான ஸ்டடி டைம் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி அது ஒரு ஒர்க்கபிளான ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் தனியாக ஒரு வீடியோவில் எப்படி ஒரு சிம்பிள் பட் ஒர்க்கபிளான ஒரு ஸ்டடி டைம் டேபிள் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் ஒரு முக்கியமான விஷயம் அதை கவனிச்சுக்கணும். எந்த ஒரு டைம் டேபிளாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். பட் அதில் நம்ம எவ்வளோ டைம் அலாட் பண்ணுறோம், பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு பர்டிகுலர் டாபிக்கு எவ்வளோ டைம் நம்ம அலாட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனம் வேணும். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே இப்போ பார்க்கின்சன் லானா என்ன அப்படின்னு தெரியும். ஸோ தேவையில்லாமல் நம்ம டைமை ஒரு பர்டிகுலர் டாபிக்கு அலாட் பண்ணோன்னா அது வேஸ்ட். நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டடி டைம் டேபிள் மூலிமா நம்மளால் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதையும் தடுக்க முடியும், இல்லை தள்ளி. 3வது விஷயம், கிரியேட்டிங் பிரேக்ஸ். வெயிட் டு வி ரியலி நீட் பிரேக்ஸ் இன் பிட்வீன் ஸ்டடி ஹார்ஸ்? வெள்ளாளதா? ஓகே ஷார்ட் பிரேக்ஸ் நம்ம இன்பிட்வீன் ஸ்டடீஸ் செஷனில் எடுத்துக்கிற மூலிமா நம்மளோட ஃபோக்கஸை ரொம்ப செதற விடாமையும் அதே நேரத்தில் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும். அதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டெக்னிக், பொமோடோரோ டெக்னிக். ஸோ 25-5-25-5-25-5. 4வது முக்கியமான விஷயம், டெட்லைன்ஸ்.
சாக போகிற நேரத்தில் சங்கரா சங்கரா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அது மாதிரி எக்ஸாம் பக்கத்தில் வந்தக்கப்புறம் இல்லை எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அச்சோ எக்ஸாம் வந்துருச்சு என்ன பண்ண போகிறோம் இதுவுமே படிக்கலையே அப்படின்னு நம்ம வந்து டென்ஷன் ஆகி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம கூட இருக்க எல்லாரையும் சேர்த்து ஸ்ட்ரெஸ் ஆகி சரி அதுக்கப்புறமா படித்தோன்னா அதுவும் இல்லாமல் ஏதோ போய் படித்து ஏதோ பாஸ் ஆகி வந்திருப்போம். ஸோ இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல இருந்தே ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும் முதல்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி லைக் அதை ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நம்மளால் நல்ல மார்க் எடுக்க முடியும், நிறைய கிரேட்ஸ் எடுக்க முடியும், எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபைனலான ஒரு விஷயம் வந்து அவாய்ட் பெர்ஃபெக்ஷனிசம். நம்ம எல்லோரும் பண்ணியிருக்கோம். பர்சனலாக நான் பண்ணியிருக்க ஒரு பெரிய மிஸ்டேக், எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் நான் வந்து தேவைக்கு அதிகமாக கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்கும்போது அவங்க கேட்டதை விட நான் அதிகமாக எழுதுவேன். பிகாஸ் அப்படி எழுதினா தான் எனக்கு என்னோட கண்ணுக்கு வந்து அது பெர்ஃபெக்டாக இருந்துக்க மாதிரி தோணும். ஸோ இதனால் அந்த எக்ஸாம் வந்து டைமுக்கு முடிக்க முடியாமல் போன சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ டோன்ட் ட்ரை டு பி அ பெர்ஃபெக்ஷன். இங்கே தான் நமக்கு பார்க்கின்சன் லா வந்து முக்கியமாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இப்போ எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் அது சொல்லிக் கொடுக்குது. தேவையில்லாமல் லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லாத டாப்பிக்கில் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எது இம்பார்ட்டன்ஸ் எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அது நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ரெண்டாவது விஷயம், நம்ம ஏற்கனவே வந்து பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ தான் டைம் அப்படின்னு அலாட் பண்ணால அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த டைமில் அந்த சப்ஜெக்ட்டில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்மளை பார்த்துக்கிறது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கின்சன் சொல்கிறேனே, யார் அந்த பார்க்கின்சன்? ஸோ பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு நேவல் ஹிஸ்டாரியன் அண்ட் ஒரு ஆத்தர். அவரோட பேர்லேயே பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன் வரும். ஸோ பார்க்கின்சன் லாவை யூஸ் பண்ணி உங்களோட மார்க்கை பூஸ்ட் பண்ணி நல்லா மார்க் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. 2024 எலெக்ஷனை மறந்துடாதீங்க.